ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 16/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறக்கூடிய சம்ருதி ட்ராக்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ரெகுலராக கேஎல்கான கெஸ்ஸிங் வெளியாகிக்க போகுது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இப்போது இயர்லி சார்ட் பார்க்குறோம் அப்படின்னா இயர்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 842 அப்படின்றது நமக்கு அந்த ரிசல்ட்டாக வந்திருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த டைம் வரும்போது 2க்கு பவர் 7 அப்படின்ற நம்பர் தான் வந்திருக்கு. 4 அப்படின்றது ரிப்பீட்டட் ஆகிருக்கு. 8க்கு அடுத்த நம்பர் 9 அப்படின்றது வந்திருக்கு. 2க்கு பவர் எடுத்து 7 அப்படின்ற நம்பர் தான் ரிசல்ட்டாக வந்திருந்திருக்கு. அடுத்த ரிசல்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி சார்ட்டில் நம்ம பார்க்கும்போது 062 அப்படின்றது வந்திருக்கு. அடுத்தே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 7க்கு பவரில் 2 வந்திருக்கு. அடுத்து நமக்கு 9க்கு அடுத்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 0 வந்திருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா 8க்கு அடுத்து 9 வந்திருக்கு. 9க்கு அடுத்து 0 அப்படின்றது வந்துருச்சு. 4க்கு அடுத்து 6ன்றது வந்திருக்கு. நமக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா 160 அப்படின்றது ரிசல்ட்டு வந்திருக்கு. இதில் 6 அப்படின்றது ரிப்பீட்டடாக வந்திருக்கு. 0க்கு அடுத்த நம்பர் 1 வந்துருச்சு. இதில் பார்த்திங்க அப்படின்னா 8க்கு அடுத்து 9, 9க்கு அடுத்து 0 வந்துருச்சு. 0க்கு அடுத்து 1 அப்படின்றது வந்திருக்கு. இதில் 160 அப்படின்றது ரிசல்ட்டாக வந்திருக்கு. அடுத்த நம்பர் 1 வந்துருச்சு. 6 ரிப்பீட் ஆகிருக்கு. 2க்கு அடுத்து 0 அப்படின்றது வந்துருச்சு. நம்ம இதில் பார்க்கும்போது இதில் ஒரு 2க்கு அடுத்து 0 வந்தனால நமக்கு அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஒரு 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஃபஸ்ட் நம்பரில் பார்க்கும்போது இந்த பவர்ஸ் நம்பரை வச்சு பார்க்கும்போது 2720 வரும்போது நமக்கு அடுத்து ஒரு 7 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம ரிப்பீட்டட் நம்பரில் பார்க்கும்போது ஒரு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 7 வர்றதுக்கும் நமக்கு அடுத்த நம்பர் 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 8901 அடுத்தடுத்த நம்பராக வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு 2 நம்பர் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இயர்லி சார்ட்டை பார்க்கும்போது இதை நம்ம பேஸ் பண்ணி பார்க்கும்போது 207 அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. நம்ம இதில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் 207 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்த ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம இதிலேருந்தே பார்ப்போம் பாருங்கள். இதில் ரிப்பீட்டட் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3க்கு பவர் 8. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு பவர் 8 அப்படின்றது சேம் நம்பராகவே வந்திருக்கு. அடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா 8 ரிப்பீட்டட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு அதிகமாகவே வந்திருக்கு. 98 அப்படின்றது ரிப்பீட்டட் நம்பராக வந்திருக்கு. நம்ம 7 வந்திருக்கு. 7க்கு அடுத்து 4. இதில் ரிப்பீட்டட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8 ரிப்பீட்டடாக 8. லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கு. அடுத்து நமக்கு பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்திருக்கு. இதில் நமக்கு பவரும் சேம் நம்பராகவே 38 அப்படின்றது வந்துருச்சு. அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு பவர் நம்பர் 8 அப்படின்றது வந்துருச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3க்கு பவர் 8ன்றது இருந்துச்சு. 3வது நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேமாக ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா 98 அப்படின்றது அடுத்தது ரிப்பீட்டடாக வந்துருச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்றது ரிப்பீட்டடாக அடுத்து பவர் நம்பர் வந்திருக்கு. பவர் நம்பர் 3 அப்படின்றது நமக்கு பவர் நம்பராக வந்திருக்கு. சேம் அதே நம்பர் ரிப்பீட்டட் அப்படின்றத பார்க்கும்போது 0 அப்படின்றது ரிப்பீட்டடாக பிசியில் பாஸ் ஆகி வந்திருக்கு. ரிப்பீட்டட் நம்பரில் 0 வந்திருக்கு. 0க்கு பவர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே 5 அப்படின்ற நம்பர் பவர் எடுத்து 5 அப்படின்ற நம்பர் வந்துருச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி வர ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டட் நம்பர் அப்படிங்க பார்க்கும்போது 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பவர் 5 இல்லைன்னா அதுக்கு அடுத்த நம்பர் ரிப்பீட்டட் நம்பர் 0வும் அதுக்கு அடுத்த நம்பர் 1லையும் அதுக்கு அடுத்த நம்பர் 6 1க்கு பவர் 6 அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு 610 அப்படின்றது நமக்கு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கணக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் கேஎல் மற்றும் டியருக்கு நம்பர் கூட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இவங்க ரெகுலராக கேஎல் மற்றும் டியருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் எடுத்துகிட்ருக்காங்க.
ரொம்பவும் ஜென்யூனான கம்பெனி. ஸோ நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். 8807373489 இந்த நம்பருக்கு ஒரு ஹாய் மெசேஜ் மட்டும் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே சென்ட் பண்ணிடுவாங்க. 3 டிஜிட்டாக இருந்தாலும் 4 டிஜிட்டாக இருந்தாலும் அவங்க உடனுக்குடனே உங்களுக்கு அமௌண்ட்டை ஷேர் பண்ணிடுவாங்க. நீங்கள் நம்பி நம்பர் போடலாம். நீங்கள் எத்தனையோ பக்கம் நம்பர் போட்டு ஏமாந்துருக்கலாம். பட் இவங்ககிட்ட ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் ஜென்யூனாக நடந்துப்பாங்க. நம்ம அடுத்து பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கலாம். பெண்டிங் சார்ட்டை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, ஏபோட பொறுத்த வரைக்கும் 1 வந்து 23 நாள் ஆகுது. மேபி பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்ற நம்பர் வந்து 91 நாள் ஆகுது. ஸோ அதிகமான சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இல்லைனா 3 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. விவோவை பொறுத்த வரைக்கும் 2 வந்து 22 நாள் ஆகுது, 6 வந்து 10 நாள் ஆகுது. ஸோ விவோவை பொறுத்த வரைக்கும் 2 இல்லைனா 6 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சிபோவை பொறுத்த வரைக்கும் 1 வந்து 24 நாள் ஆகுது, 5 வந்து 14 நாள் ஆகுது. ஸோ சிபோவை பொறுத்த வரைக்கும் 24 14 அப்படின்ற நம்பர் வந்து இவ்வளோ டேஸ் ஆகுது. சிபோவில் 1 இல்லைனா 5 வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. உங்களோட கணக்கில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்கான வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 இல்லைனா 7 அப்படின்ற நம்பர் எடுத்துக்கலாம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 0 இல்லைனா 7 இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. உங்களோட கணக்கில் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஏபிபிசி ஏசியில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16 0 7 76 10 15 27 இந்த நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வர மாதிரி இருக்குது. உங்களோட கணக்கில் இருக்குது அப்படின்னா எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ஏபியோ இல்லை பிசியோ இல்லை ஏசியோ வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு இதில் வந்து இயர்லி சார்ட்டு, பெண்டிங் சார்ட்டு, இதில் வீக்லி சார்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த நம்பர்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கணக்கில் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 டிஜிட்டில் இருக்கிற நம்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொண்டு வந்திருக்க நம்பர் அப்படின்னா 752 761 207 670 165 070 271 இந்த நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிஜிட்டில் நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான நம்பராக வந்திருக்கு. 070 271 752 761 207 670 165 இந்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கணக்கில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோட கெஸ்ஸிங் தான். ஸோ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்ருக்கோம், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்களோட கணக்கில் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ டெய்லிக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.